அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா நிக்சன் வந்து பூர்ணிமாட்ட பார்த்தீங்கன்னா தன்னோட சிலிமசத்தை வந்து ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து திட்டுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் வந்து சும்மா அவர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இப்போ தானே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த காலேஜோட ப்ரொஃபஸர் தான் இந்த தினேஷ். அதனால பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து திட்ட ஏன்டி நீ ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணல அது இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தில் திட்ட. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சினிங்கிட்டு அழுகுது பூர்ணிமா. உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்சன் காஜி என்ற பண்றாப்புல போய் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட தடவல் வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாப்புல. ஏன் திட்டுறீங்க அப்படிலாம் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி, டே நிக்ஸா இந்த ஒரு பிரச்சனை தான்டா உன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சப்போர்ட் பண்ணவே முடியலைங்க. இப்போ தான் காலையிலேருந்து 2 புறமும் வந்துச்சு ஏதோ நல்லா பேசுனா கேம் ஏதோ ஆடுவானா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா தடவல் வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு ஏற்கனவே பூர்ணிமா மேலே ஒரு கண் இருக்குது. டே நிக்ஸா பார்த்துடா, இந்த மாதிரி நீ வந்து கேவலப்பட்டு உன் பேரை வந்து கெடுத்துக்கிட்டு கடைசியில் எல்லா மக்கள்கிட்டையும் வந்து காரி துப்பி தான் அவன் வெளியே போவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. லைவ்ல பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கனகாம்பரி அப்படிங்கிற கனகவல்லி அம்மா பூர்ணிமா கனகவல்லி பின்னாடியே பார்த்தீங்கன்னா காஜி நிக்சன் வந்து சுற்றிட்டு இருக்கிறா. ஐயோ சாமி, இந்த காஜியை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த பிக் பாஸ் பார்க்கும்போதே ஒரு அயற்சி இப்போ வந்து ஏற்படுதில்ல, இந்த காஜி நிக்சன் இந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த அர்ச்சனா வந்து எதுக்கு எடுத்தாலும் டபுள் ஸ்டாண்டர்டாக மாற்றி பேசுறது. அப்போ இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா விசித்ரா அவர்களே நான் வீட்டுக்கு போகிறேன், என்னால் வந்து இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொன்னது காரணம் என்னென்னா ஃபுல்லாகவே மாற்றி நம்பர் நல்லா பேசுகிறாங்க. அப்புறம் திடீர்னு அவங்கள பற்றி பின்னாடி பேசுகிறாங்க, அவங்கள பற்றி கேவலமாக பேசுகிறாங்க, அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி இருக்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அயற்சி ஏற்படுது. அதில் இந்த காஜி நிக்சன் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.